بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த பாடத்தில் கடந்த சில நாட்களாக நூலுடைய வகைகளை நம்ம அறிந்து வருகிறோம். இது ஒரு பயான் மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்குன்னு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது, விளங்குதா? இதெல்லாம் ரெஃபரன்ஸுகள். இந்த குறிப்புகளை எல்லாம் நீங்கள் எடுத்து வைத்து கொள்ளணும் என்பதற்கு தான் இதுகளை உங்களுக்கு வாசிக்கிறோம். இதை உங்களுக்கு பிடிஎஃப் வடிவில் உங்களுக்கு என்ன செய்வோம், இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அனுப்பப்பட்டுரும். அதை நீங்கள் பாதுகாத்து வச்சுக்கிறங்க. தேவைப்படும் போது எடுத்து பார்க்குற மாதிரி, இந்த நூல் எப்போ எழுதப்பட்டது, யார் எழுதுனது, அந்த மாதிரியான ஒரு ரெஃபரன்ஸுக்காக வேண்டி வைத்துக்கொள்ளணும். அதையும் சொன்னால் தான் இந்த பாடம் முழுமையடையும் என்பதற்கு தான் இந்த விவரங்களை சொல்லுகிறோம். இப்படியே கடைசி வரைக்கும் இப்படியே இருக்காது, விளங்குதா? இந்த லிஸ்ட்டு முடிஞ்ச பிறகு பாடம் சொல்லும்போது என்ன செய்யும், செய்திகளாக அது வர ஆரம்பிக்கும். இது பட்டியல் சொல்லும்போது அப்படி தானே வாசிக்க வேண்டியிருக்கு. அதனால் இதில் ஒன்று ரெண்டை வாசிட்டு விட்டுட்டு போகவும் முடியாது. இந்த எல்லா பேர்களையும் நீங்கள் அறிஞ்சு வச்சுருக்கணும். நீங்கள் மார்க்க அறிஞர்களுக்காக வேண்டி படிக்கிறீங்க, சும்மா பயான் கேட்குறதுக்காக வரலன்னு வழங்கிட்டீங்கன்னா இந்த பாடங்களை ஒரு ட்ரையாக நீங்கள் கருதக்கூடாது. திருப்பி திருப்பி கேட்டு கூட என்ன செய்யலாம், சில பேர்களை இப்படி மனப்பாடம் பண்ணி கூட வச்சுக்கிடலாம். மனசில் என்ன செய்யணும், இந்த கித்தாபு ஹதீஸ் கித்தாபு, இது இன்ன வகையான கித்தாபு அப்படின்னு அறிஞ்சு கொள்ளணும். அடுத்ததாக உள்ளது, இப்போ நம்ம ஹதீஸ் கலைன்னு சொல்கிறோம்ல, இப்போ என்னென்ன உங்களுக்கு சொல்லியிருக்குன்னா, ஹதீஸ் நூல்களுடைய வகைகளை உங்களுக்கு சொல்லியாச்சு, வகைகளை. அதுக்கப்புறம் ஹதீஸ் நூல்கள் நூலாசிரியர்களையும் தொகுக்கப்பட்ட அந்த காலத்தையும் உங்களுக்கு சொல்லியாச்சு. இது அல்லாத சில ஹதீஸுகள் இருக்கலாம், அது இப்போ சாஃப்ட்வேரில் இருந்து நமக்கு கிடைக்காமல் இருக்கலாம், தேட தேட அப்பப்போ கிடைச்சிக்கிட்டும் இருக்கிறது. அதனால் இன்னொரு 50 நூல்கள் இது மாதிரி விடுபட்ட நூல்கள் இருக்கலாம். அப்போ இதுக்குள்ளே தான் அடங்கிறது எல்லாமே. எல்லா ஹதீஸுகளுமே இந்த 150 160 நூல்களுக்குள்ளே அடங்கிறது. மிஞ்சி பிஞ்சி விடுபட்டு எந்த காலத்துலையாவது பிறண்ட எழுதப்பட்ட நூல்கள் மியூசியத்தில் இருந்து அதை கண்டுபிடிச்சி அதை எடுத்து நாளைக்கு பிறண்டு போட்டு வரவும் கூடும். அப்படிலாம் வந்துச்சுன்னு சொன்னாலும் 200 அடங்கிடும். பல்லாயிரக்கணக்கிலாம் ஹதீஸ் நூல் கிடையாது. இந்த 200 நூல்களுக்குள்ளே என்ன செஞ்சிடும், சனதுகளோடு அறிவித்த நூல்கள் என்பது இந்த 200க்குள்ளே அடங்கிடும். அந்த 200க்குள்ளே ஜுசுக்கள்னு சேர்த்திங்கன்னா அது எக்கச்சக்கமாக வரும். குட்டி குட்டி தலைப்பாக எழுதுனது அது ஒரு 200க்கு மேலே வரும். அதெல்லாம் இந்த பெரிய கித்தாப்பில் கண்டிப்பாக இருக்கும். கையை ஒசத்துறதுன்னு போய் தனியாக தேட வேண்டியதில்லை, அது புகாரில் எடுத்துடலாம். அப்படியான விஷயங்கள் அதை கழிச்சுவிட்டு, இந்த ஜுசுன்னு சொல்கிறாங்கல்ல, அதை கழிச்சிட்டு பார்த்திங்கன்னா பெருநூல்கள் ஒரு 150 அடங்கிடும். இதுக்குள்ளே தான் ஹதீஸ்கள்லாம் இருக்குது. இந்த ஹதீஸுகளை தான் எடுத்து நம்ம சரியாக தவறான்னு பார்க்க போகிறோம். அதனால் ஹதீஸில் உள்ள லட்சக்கணக்கான நூல்கள் இருக்கிறது எப்படின்லாம் மலைக்க தேவையில்லை, இப்படி தான் மொத்த நூல்களை சரியா. அடுத்த விஷயம் அறிந்து கொள்ள வேண்டிய என்னென்னு கேட்டால், இந்த ஹதீஸுடைய தரத்தை அறிகிறதா இருந்தால் எப்படி நம்ம அறிய முடியும்? அறிவிப்பாளர்கள் ஒரு கித்தாபில் ஒரு நூலாசிரியருக்கு ஒவ்வொரு ஹதீஸுக்கும் 4 5 6 7 8 10 வரைக்கும் அறிவிப்பாளர் வர்றாங்க. அவங்க வாழ்ந்த காலத்துக்கு தகுந்தவாறு. ரசூலுல்லாஹ்வுக்கு நெருக்கமான காலத்தில் இருந்தாங்கன்னா 2-3 அறிவிப்பாளரோடு முடிஞ்சு போயிடும். கொஞ்சம் தள்ளி வந்தாங்கன்னா 4-5 அறிவிப்பாளர்கள் வரும். இன்னும் கொஞ்சம் காலத்தால் தள்ளிட்டாங்கன்னா 7-8 அறிவிப்பாளர் வரும். இன்னும் கொஞ்சம் தள்ளிட்டாங்கன்னு சொன்னால் ஒரு 10 அறிவிப்பாளர் கூட வரும். அந்த மாதிரி 10-12 அறிவிப்பாளர் வரைக்கும் கூட வரும். இந்த மாதிரி வரக்கூடியதில் இந்த அறிவிப்பாளர்களை பற்றி இவர் சரி அவர் சரி என்று சொல்லி இந்த சைஹான ஹதீஸுக்கு ஷர்த்து சொல்லுவோம்ல, இதெல்லாம் எப்படி போய் கண்டுபிடிக்கிறேன்னு ஒரு மலைப்பு உங்களுக்கு ஏற்படும். எப்படி போய் ஒரு ஆள் ஒரு பேர் வருது, இவர் சரியான ஆளா சரியில்லாத ஆளான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது என்று ஒரு மலைப்பு உங்களுக்கு வறுமையானால் அந்த மலைப்பு தேவையே இல்லை. இப்போ நாங்கள்லாம் சில ஹதீஸுகளை எடுத்து உங்களுக்கு சொல்கிறோம் என்று கேட்டால் பயங்கரமான கஷ்டப்பட்டு உழைச்சிலான்னு சொல்கிறது கிடையாது. எல்லாமே அன்றைக்கு அந்த மக்கள் வகை வகையாக பிரித்து எழுதி வைத்து விட்டார்கள். அதை தேடி தான் எடுக்கணும். தேடி எடுக்கிற வேலையை தான் நம்ம செய்கிறோமே தவிர பெரிய கஷ்டமான வேலையானா கஷ்டமான வேலையெல்லாம் கிடையாது. இப்போ உதாரணமாக எடுத்துக்கிட்டால் ஹதீஸுடைய அறிவிப்பாளர்னு வர்றாங்கல்ல, இந்த அறிவிப்பாளர்களை விளக்குறதுக்கு பல வகையான நூல்களை எழுதியிருக்கிறாங்க, பல தலைப்புகளில். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்பகமானவர்கள், உதாரணத்துக்கு சொல்கிறேன், நம்பகமானவர்கள்ன்ற தலைப்பில் பல கித்தாப்புகள், அது சிகாத். அந்த கித்தாப்புகள் என்ன செய்வாங்கன்னா, யாரெல்லாம் நல்ல அறிவிப்பாளர்கள்ன்ற மற்றவங்க சொல்லி இருக்கிறாங்களோ அது மாதிரியான நூல்களையோ என்ன செய்வாங்க, தொகுத்து போட்டிருப்பாங்க. அதெல்லாம் சிகாத்.
நல்ல ஆளுக்கங்கிறதுலாம் அதில் இருக்கும். யாரெல்லாம் நல்ல அறிவிப்பாளர்னு புகாரி முஸ்லீமு இந்த மாதிரி ஆளுக்க சொல்லி இருப்பாங்களோ அவைகளை தொகுத்து பல அறிஞர்கள், நம்பகமானவர்கள்ங்கிற தலைப்பில் பல நூல்கள் இருக்கிறது, பல அறிஞர்கள் எழுதியிருக்கிறாங்க. அதில் என்னத்தை கொண்டு வருவாங்கன்னு கேட்டால் நம்பகமானவர்களை மட்டும் என்ன செய்வாங்க, கொண்டு வருவாங்க. அப்படியான நூல்கள் இருக்கிறது. அதே மாதிரி பலவீனமானவர்கள் அப்படிங்கிற தலைப்பில் பல நூல்கள் இருக்கிறது. பலவீனமானவர்கள்ங்கிற தலைப்பிலேயே அவரவருக்கு திரட்டி யாரெல்லாம் பலவீனம்னு கருதுகிறாரோ அதெல்லாம் தொகுத்து வச்சுவிட்டார். நீங்கள் ஒரு அறிவிப்பாளரை பார்த்தீங்கன்னா அந்த நூல்களில் தொகுத்து வச்சு தேடிட்டீங்கன்னா அவரை பற்றின விமர்சனங்கள் அதில் ஈஸியாக கிடைக்கும். பெரிய கஷ்டப்பட்டு பயங்கரமாக கஷ்டப்பட வேண்டியதில்லை. ஒழுங்காக தேடணும், அதை ஒழுங்கான முறையில் தேடணும். அது எப்படி தேடுவது என்பதை கூட நான் பின்னாடி சொல்கிறேன். அப்போ இந்த பலவீனமானவர்கள்ன்ற ஒருத்தரை அறிய விரும்புனீங்கன்னு சொன்னால் பலவீனமானவர்கள்ங்கிற பேரில் ஏராளமான கிதாப் இருக்குது. அந்த கிதாபுகள் அனைத்திலையும் போட்டு ஃபைண்ட் பண்ணி இந்த பேரை போட்டிங்கன்னு சொன்னால் அவரை பற்றின ஃபுல் டீட்டெயிலும் உங்களுக்கு கிடச்சி போயிடும். பலவீனமானவர்கள்னு ஒன்று எழுதிட்டாங்க. அதே மாதிரி பொய்யர்கள், யாரெல்லாம் ஹதீஸில் பொய் சொல்லுவாங்களோ அப்படிப்பட்டவர்களை சொல்வதற்கு பல பேர் எழுதியிருக்கிறாங்க நூல்கள். அதாவது பெரிய கஷ்டமே கிடையாது. யாரை பற்றி தேடுறதா இருந்தாலும் சரி வகையாக என்ன செஞ்சுருக்காங்க நூல்களை அம்புட்டு வகையில் எழுதியிருக்கிறாங்க நூல்கள். அதே மாதிரி சில சில அறிவிப்பாளர் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் ஆரம்பத்தில் நல்லா இருந்து கடைசியில் ஒரு மூளை குழம்பி போயிடுவாங்க, அந்த அந்த மறதி நோய்க்கு ஆளாயிருவாங்க. அப்படிப்பட்டவங்களாக இருந்தாங்கன்னு சொன்னால் அப்படிப்பட்டவர்களே நூல் இருக்குது. எப்படி ஆரம்பத்தில் ஒழுங்காக இருந்து பிறகு குழம்பி போனவர்கள் அப்படி தலைப்பில் பலர் நூல் எழுதியிருக்கிறாங்க. அப்போ அந்த குழம்பி போன ஆட்களுடைய ஒரு ஆள் மேல் இவர் குழம்புனவரா இல்லையான்னு சந்தேகம் வந்துச்சிங்கன்னா குழம்பியவர்கள்ங்கிற நூல்களையாக செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அதில் போய் தேடினீங்கன்னா அதில் டீட்டெயில் கிடச்சி போயிடும். அப்போ மூளை குழம்புனவர்கள்னே சிலது இருக்குது. சில ஆளுக்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டால் ஒரு ஆளை விட்டுட்டு அறிவிக்கிறத வழக்கமாக வச்சுருப்பாங்க. இப்போ நான் எனக்கு இஸ்மாயில் இப்ராஹிம் சொன்னதாக எனக்கு இஸ்மாயில் சொல்கிறார், இப்ராஹிம் என்கிட்ட சொல்லலை. நான் என்ன செய்வேன்டா, எனக்கு இப்ராஹிம் சொன்னார்னு சொல்லி விட்ருவேன். எனக்குன்னு போட மாட்டேன், இப்ராஹிம் சொன்னார்னு சொல்லி விட்ருவேன். ஒரு ஆளை நான் விட்டுருக்கிறேன். இப்படி விடுவதையே வழக்கமாக சிலர் வச்சுருப்பாங்க. தான் கேட்ட ஒரு ஆளை மறைத்து விட்டு அதற்கு முந்தைய ஒரு ஆளை என்ன செய்ய ஃபேமஸான அளவராக இருந்து அவரை போட்டு விட்டுருது. இப்போ என்கிட்ட ஒரு மாணவர் படிக்கிறாருங்க, அவர்கிட்ட நீங்கள் படிக்கிறீங்க. அவர் என்ன செய்வார்னு கேட்டால் நீங்கள் என்ன செய்வீங்கன்னா அவரை பேரை சொல்கிறதை விட ஏன் பேரை சொன்னால் கொஞ்சம் மக்களுக்கு தெரியும்னு சொல்லி பீஜை சொன்னார்ன்றீங்க. நான் உங்கள்கிட்ட சொல்லியே இருக்க மாட்டேன். இந்த மாதிரி சொன்னவங்களுக்கு முதல்லிசுன்னு பேர், ததுலீஸுன்னு பேர். அப்போ என்ன செய்கிறாங்கன்னா முதல்லிசுகள் அப்படின்ற நூல்கள் இருக்குது. எப்படி நூல்? முதல்லிசுகள், தனக்கு முந்தைய அறிவிப்பாளர்களை விட்டு விட்டு அறிப்பதை வழக்கமாக கொண்டவர்கள். அவங்கள பூரா எடுத்திங்கன்னா இவர் முதல்லிசுன்னு வந்துருச்சுன்னு சொன்னால் இவங்க ரெண்டு பேரும் என்ன சந்திச்சிருக்கிறாங்களா கேட்டிருக்கிறாங்களான்னு ஆய்வு செஞ்சுட்டு தான் அதை பற்றி முடிவுக்கு வரணும். அப்போ இந்த முதல்லிசா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு தனியான என்ன செய்கிறாங்க நூல்களை பட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி அல் ஜரஹு வ தஅதீல், அதாவது குறை நிறைகள், ஆட்களை பற்றி இல்லை, என்னென்ன குறை என்னென்ன நிறைன்னு போட்டுட்டு எல்லா அறிவிப்பாளர்களையும் கொண்டாந்து போட்டுருவாங்க. அதில் போட்டு ஒவ்வொரு அறிவிப்பாளருக்கும் உள்ள அனைத்து தன்மைகளையும் குறிப்பிடுவார்கள். இதில் பலவீனமும் இருக்கும், சரியானதும் இருக்கும், முதல்லிசும் இருப்பார், பொய்யர் இருப்பார், லைஃப் இருப்பார், பலரும் இருப்பாங்க. எல்லாத்தையும் தொகுத்து எழுதின நூல்கள் இருக்கிறது. அதில் ஒரு பேரை போட்டிங்கன்னா அதில் அந்த நூல்களில் எந்த ஒரு நூல்லையாவது அந்த பேர் வந்துடும். அதிகமான நூல்கள்லையும் அவரை பற்றி வந்துடும், அல்லது ஒரு நூல்லையாச்சும் அது வந்துடும். ஏன்னா இப்படி எழுதப்பட்ட நூல்கள் ஏராளம் இருக்கிறது. ஜரஹு தாதிகளுக்கு எழுதின நூல்கள் ஏராளமான அறிஞர்கள் ஏராளமான நூல்கள் எழுதியிருக்கிறாங்க. அந்த தலைப்பிலே நூல் இருக்கிறது. அதே மாதிரி ஒருடைய மரணத்தை வைத்து தான் சில விஷயங்களை கண்டுபிடிக்க முடியும். இப்போ நான் ஒரு ஆள்கிட்ட கேட்டேன்னு சொன்னால் என்னுடைய மரணம் எப்போ, அவருடைய மரணம் எப்போ, அவருடைய மரணத்துக்கு பிறகு தான் நான் பிறக்கிறேன்னு வைங்க, நான் அறிவிச்சேன்னா ஏற்றுக்குருவீங்களா? அவர் செத்த பிறகு தான் நானே பிறக்கிறேன். அப்போ இந்த மரணத்தை அறிவது என்பது இந்த அறிவிப்பாளருடைய அந்த சங்கிலி தொடரை அறிந்து கொள்வதற்கு மிக மிக தேவை. அதுக்காக என்ன செய்கிறாங்கன்னா மரணங்கள்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாங்க. ஒரு புத்தகம் இல்லை, மரணங்கள்ங்கிற பேரில் எக்கச்சக்கமான பேர் புத்தகம் எழுதியிருக்கிறாங்க. அதை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆளுடைய மௌத்துடைய வருஷம் போட்டுருவாங்க. கிடைச்ச வரைக்கும், கிடைக்காட்டி விட்டுருவாங்க. கிடைச்ச வரைக்கும்
என் பேரை போட்டு என் மௌத்து எப்போ, என் உஸ்தாது பேரை போட்டு அவர் மௌத்து எப்போ, இப்படின்னு சொல்லி ஆல்ஃபபெட்டிக்காக அகர வரிசை பிரகாரம் அலிபே வரிசை பிரகாரம் என்ன செஞ்சுருப்பாங்கன்னு கேட்டால், மரணங்கள்னால் கண்ட மரணம்லாம் இருக்காது. மரணங்கள்னால் அறிவிப்பாளர்களுடைய மரணங்கள். யாரெல்லாம் அந்த 600-700 வருஷத்தில் அறிவிப்பாளர்களாக வர்றாங்களோ அவங்களுடைய மரணங்கள் நிகழ்ந்தது எப்போ, அது எதுக்கு நமக்கு தேவைப்படும், இவருக்கும் அவருக்கும் சந்திப்பு இருக்குதான்னு பார்க்குறதா இருந்தால் அவர் மரணத்துக்கு முந்தி இவர் பிறந்துட்டாரான்னு, இவர் பிறந்துட்டாரா அல்லது விவரம் உள்ளவராக இருந்தாரான்னு அறியணும். பிறந்து கூட இருக்கலாம். அவர் மரணிக்கும் போது எனக்கு 3 வயசு, நான் அறிவிச்சிருக்க முடியுமா? அப்போ சங்கிலியில் அறந்துருச்சுன்னு விட்டுருவாங்க. ஒரு ஆள், நான் ஒரு உஸ்தாது பேரை சொல்கிறேன், அவர் மரணித்து 3 வருஷம் கழிச்சு தான், அவர் மரணிக்கும் போது எனக்கு 5 வயசு, நான் எப்படி அவர்கிட்ட கேட்டிருப்பேன்? அதை பார்த்து இல்லைன்றுவாங்க, தொடர்பு இல்லைன்றுவாங்க. அப்போ இந்த மரணங்களை சொல்வதற்கு என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னு கேட்டால் இப்படியான ஒரு நூல்களை எழுதியிருக்கிறாங்க. அதே மாதிரி சில ஆட்களுக்கு பட்ட பெயரால் அறியப்பட்டிருப்பாங்க. பேர் தெரியாது, பட்ட பெயரால் அறியப்பட்டிருப்பாங்க. உதாரணம் அபு ஹுரைராங்க, அவருடைய பேர் நிறைய பேருக்கு தெரியாது. அபு ஹுரைரா தான், அபு பக்கர் தான், அவருடைய பேர் நிறைய பேருக்கு தெரியாது. இப்படி இது அபு ஹுரைரா அபு பக்கருங்கிற பஞ்சாயத்து இல்லை, நமக்கு பிரபலியமான ஆட்களாக இருக்கிறதுனால பட்ட பேர் தெரிஞ்சாலும் இவரைத்தான் சொல்கிறோன்னு விளைவிக்கிறேன். அறிவிப்பாளர்கள் இப்படி பட்ட பேரில் வரும்பொழுது தேடுறது கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் பட்ட பேரில் அறியப்பட்டிருப்பாங்க, அவங்களோட ரெக்கார்டு ஒரிஜினல் பேரில் தான் கிடைக்கும். இவர் நல்லவரான்னு தேடுறதா இருந்தால் ஒரு ஆளை இப்னு யாசிர்னு ஒரு ஆளுக்கு பேர்னு வைங்களேன், அறியப்பட்டுட்டார். ஹதீஸில் அறிவிப்பாளர்களில் போய் பார்த்தீங்கன்னா இப்னு யாசிர்னு இருக்காது, இவருடைய நிஜ பேர் என்னன்னு போட்டு தேடினா தான் கிடைக்கும். அதுக்காக என்ன செய்வாங்கன்னா பட்ட பேர் பட்ட பேர் செல்ல பேர் இருக்கும்ல, அவங்களுக்கு பெற்றோர்கள் வச்ச பேர் இல்லாமல் பிற்காலத்தில் வைக்கப்பட்ட பேர் இருக்கும்ல, அந்த மாதிரி பேர்களில் அறியப்பட்டாங்கன்னு சொன்னால் அவங்கள தேடுவதற்கு உங்களுக்கு கிடைக்கலன்னு சொன்னால் பட்ட பெயர்களால் அறியப்பட்டவர்கள்ங்கிற தலைப்பில் பல நூல்கள் இருக்குது. அதில் இந்த பட்ட பேரை போட்டிங்கன்னா அவருடைய சொந்த பேர் என்னன்னு தெரிஞ்சிடும். சொந்த பேரை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பேரை கொண்டு போய் எங்கே அடிச்சிங்கன்னு சொன்னால் அவர் யார் என்னங்கிற விவரம் கிடைச்சிடும். அப்போ இதுக்காக என்ன மனக்கார இந்த ஹதீஸரையை தேடுறதுக்கு லேசு அப்படி லேசாக்கி வச்சுருக்கிறாங்க. பெரிய இந்த ஹதீஸ் ஆய்வு செய்கிறோம், பில்டப் பண்ணிட்டு நாங்கள் ஹதீஸ் ஆய்வாளர்னு சில பேர் என்ன செய்வாங்க, பெருமை அடிச்சுக்கிறோம். ஒரு அளவும் பெருமைக்கு ஒன்றுமே கிடையாது, போய் தேடி எடுக்க வேண்டிய விஷயம் தான். இந்த தேடுற மெத்தடை அறிந்து கொண்டார்களே ஆனால் யார், இப்போ நான்லாம் ஒரு விஷயத்தை சொல்கிறேன்னு சொன்னால் அது பெருமை அடிக்கும்போது பெருமைக்கு என்ன இருக்குதுல இருக்கிறத எடுத்து சொல்கிறோம். கொஞ்சம் தேடி எடுக்கிறதுக்கு இவ்வளோ விஷயங்கள் இருக்குதுன்னு தெரியணும். ரெஃபரன்ஸு யாருக்கு இருக்குதோ அவங்க தான் தேட முடியும். அந்த ரெஃபரன்ஸுகளை நீங்கள் விளைவிக்கணும். அது மாதிரி இருக்கிறது. அது மாதிரி ஒரு ஆள் ரசூலுல்லாஹ் சொன்னதாக அறிவிக்கிறான்னு வைங்க, முதல்ல அறிவி அவர் சஹாபியான்னு அறியணும். இப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க என்று மூசா அறிவித்தார்னு வருது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு மூசா அறிவித்தார்னா சஹாபி ஆயிடுவாரா? ரசூலுல்லாஹ்ட்ட நான் கேட்டேன்னு அறிவித்தார்னா சஹாபியில் வச்சுக்கலாம். ஏன்னா கேட்டேங்கிறார்ல, அவர் நல்ல ஆளாக இருக்கார், கேட்டேன்றாருனா சரி சஹாபி முடிஞ்சு வச்சு. ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டோன்னு இல்லாமல் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க என்று மூசா சொன்னார், அவர் முதல்ல என்ன செய்யணும், இவர் சஹாபியான்னு முடிவு பண்ணணும். மாரிஃபத்து சஹாபான்னு நூல்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. சஹாபியை அறிதல், அந்த தலைப்புக்கு பேர் என்னது, சஹாபியை கண்டுபிடித்தல் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு நூல், நிறைய நூல் இல்லை, எக்கச்சக்கமான நூல்கள் இருக்கிறது. அந்த நூல்களில் போட்டு இந்த பேரை போட்டிங்கன்னு சொன்னால் இவர் இத்தனை பிறந்தார் எல்லா டீட்டெயில் வந்துடும். இவர் சஹாபிக்கு சான்ஸே இல்லை, இவர் ஹிஜ்ரி 10 பிறந்தார், ஹிஜ்ரி 25 பிறந்தார்னு வந்துடும் உதாரணமாக. அப்போ இவர் போய் ரசூலுல்லாஹ் சொன்னதாக சொன்னார்னா விட்டுப்புட்டார், இவர் நேராக கேட்கலை, இவர் ரசூலுல்லாஹ்வுக்கு சம்மந்தம் கிடையாது அப்படின்னு அறிஞ்சிக்கிடலாம். அப்போ அந்த மாரிஃபத்து சஹாபாங்கிற பேரில் ஒருவர் சஹாபியா இல்லையாங்கிறத என்ன செய்யணும், அதை நம்ம அறிந்து கொள்வதற்கு மட்டும் உள்ள நூல்கள் எழுதி வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி சில பேர்களை என்ன செய்வாங்கன்னு கேட்டால், பேரில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்டுருவாங்க, தப்பாக உச்சரிச்சிருப்பாங்க. சில பேர்கள் சரியான உச்சரிப்பு ஒன்றா இருக்கும், அந்த இது விளங்காமல் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இப்போ ஜெய்துன்னு இருக்கா, ஜபதுன்னு போடு, ஜபதும் செய்தும் ஒரே மாதிரி தானே இருக்கும், ஏயும் பேயும் ஒரே மாதிரி தானே இருக்கும், ஜேர் ஜபன்லாம் இப்போ கிடையாதுல்ல. ஒருத்தர் என்ன செய்வார், அந்த மாதிரி பேரை போட்டிருப்பார். அப்படி இருந்தால் நம்ம தேட முடியாது. அப்போ என்ன இப்படி கிடைக்கலன்னு என்ன செய்யணும்னு கேட்டால், தஹதீபுல் அஸ்மா, பெயர்களை ஸ்பெல்லிங்கே சரி பண்ணுதல், சரி பண்ணப்பட்ட நூல்கள்னு அதுக்கு சில நூல்கள் இருக்கிறாங்க. அதில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இந்த பேருடைய உச்சரிப்பு இப்படி இல்லை, இந்த இடத்துல சீனை போட்டிருக்கிறாங்க, அதில் சாது தான் அதனுடைய அசல், தப்பாக நினைச்சிட்டாங்க, அந்த பேரை உச்சரிச்சிட்டாங்கன்னு அதை காட்டி தரக்கூடிய நூல்கள் இருக்குது. நீங்கள் இந்த ஒரு பேரை சொல்லி தேடுறீங்க கிடைக்கலன்னு சொன்னால்
அந்த பேரில் உள்ளவர் நெசப்பேர் அதானே அதை மிஸ்டேக் நடந்திருக்கான்னா அந்த வகையில் போய் தேடுனீங்கன்னு சொன்னால் நமக்கு என்ன தெரிஞ்சிடும், ஓ இவர் இப்படி போட்டிருக்காங்க, இவருடைய பேர் இதுதான் அப்படின்ட்டு என்ன செய்கிறேன் தெரிஞ்சு போயிடும். சாஜிது மாஜிதுன்னு போட்டிருப்பாங்க, அது சீன் தான் அந்த இடத்துல, மீமு கிடையாது, மாஜிது தான். சாஜிதுக்கு தேடினா கிடைக்க மாட்டேங்குது. அப்படி அடித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆளுக்கு உள்ள ஸ்பெல்லிங் கரெக்டான பேர் தானா, தப்பாக யாராச்சும் உச்சரிச்சிட்டாங்களான்னு கண்டுபிடிச்சிடலாம். தஹதீபுல் அஸ்மாவுக்கு நினைஞ்சிருக்கிறாங்க, நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறாங்க. அதே மாதிரி கரீபுல் ஹதீஸ்ன்னு சொன்னால், இப்போ ஹதீஸில் சில வார்த்தைகள் அரிதான சொற்களாக இருக்கும். அதாவது வழக்கமாக எப்போவும் எல்லாரும் பேசக்கூடிய சொற்களாக இருந்தால் எல்லாருக்கும் அர்த்தம் தெரியும். அரிதாக எப்போவாவது பயன்படுத்தக்கூடிய, சிலர் மட்டும் பயன்படுத்தக்கூடிய, சில வட்டாரத்தில் மட்டும் பயன்படுத்தக்கூடிய சொற்களாக இருந்துச்சின்னு சொன்னால் அதனுடைய மீனிங் நமக்கு தெரியாது. ஏன்னு கேட்டால் அது லோகத்தில் போய் தேடும்போது பல அர்த்தம் கொடுத்துருப்பாங்க. இது எந்த அர்த்தத்தில் இது சொல்லப்பட்டிருக்குன்னு நமக்கு தெரியாது. அதை கண்டுபிடிக்க என்ன செய்கிறாங்கன்னா கரீபுல் ஹதீஸுடைய அருஞ்சொற்கள். கரீபுல் ஹதீஸ்னால் அறிஞ்சொற்கள்னு சொல்கிறான்ல, அறிஞ்சொற்கள்னால் அதிகமாக புழக்கத்தில் இல்லாமல் மிகச்சிலர்கிட்ட மட்டும் பயன்படுத்துகிற சொல்லுக்கு எல்லாருக்கும் அர்த்தம் தெரியாது. அதனால் என்ன செய்வாங்கன்னா அந்த சொற்களுக்கு உள்ள அர்த்தம் சொல்வதற்குன்னே ஒரு வகையான ஒரு கிதாப் இல்லை, ஏராளமான பேர் எழுதியிருக்கிறாங்க. அதுக்குன்னு கரீபுல் ஹதீஸ் வகைக்கே நினைஞ்சிருக்கிறாங்க, ஏராளமான பேர் எழுதியிருக்கிற நூலை பார்க்குறோம். அதே மாதிரி சில ஹதீஸ் நூல் எழுதியிருக்கிறாங்க லா அசலலஹு, அதாவது ஹதீஸ் என்று மக்கள்கிட்ட பரவலாக இருக்கும், அது எந்த கிதாபுலையும் இருக்காது, ஆனால் ஹதீஸுமாங்க. உதாரணமாக லவ்லாக்க ஹலக்துல் அஃப்லாக்குன்னு பயான்லாம் பண்ணுறாங்கல்ல, நீ இல்லாவிட்டால் இந்த உலகத்தை படைத்திருக்க மாட்டேன்னு இப்படிலாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி நான் ஒரு மறைக்கப்பட்ட பொருளாக இருந்தேன், நான் வெளிப்படுத்த நாடு என்னங்க, நான் படைப்பினங்களை படைத்தேன், அல் கல்பு அரசுல்லா, கல்பு தான் அல்லாவுடைய அரசு, இப்படியெல்லாம் பயான்களில் ஹதீஸை கேட்பீங்க. இப்படி பலவீனமான ஹதீஸு, இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸெல்லாம் இருக்குல்ல, அதில் எல்லாம் சேராமல் எந்த கிதாபுலையும் இல்லாமல் ஹதீஸ்ன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கு அந்த தலைப்பில் நூல்கள் இருக்குது. எப்படி அல் அஹாதீசுல்லத்தி இல்லை அசலலஹு ஆதாரமே அற்ற ஹதீஸுகள்னு குறிப்பு இருக்கிறது. ஒரு ஹதீஸை ஒருத்தர் சொல்கிறாருன்னு சொன்னால் அதில் அடித்து பார்த்தீங்கன்னா செய்யும், இது எந்த கிதாபுலையும் உங்களுக்கு கிடைக்காது. இப்படி ஒரு ஹதீஸை இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸிலோடு உங்களுக்கு கிடைக்காது, பலவீனமானதோடு கிடைக்காது, இப்படி ஒன்று இல்லவே இல்லைல்ல அசலலஹு. இப்படி கண்டுபிடிக்க ஹதீஸ் என்ன கஷ்டங்கிறீங்க ஹதீஸை தேடுறதுங்கிறது. எல்லாமே அவ்வளவு லேசாக்கி உழைப்பு அம்புட்டு உழைப்பு செஞ்சு அவ்வளவு இணைஞ்சிருக்கிறாங்க, லேசாக்கி வைத்திருக்கிற காட்சியை பார்க்குறோம். அதே மாதிரி ஏற்கனவே நான் சொன்னேன்ல, அந்த சில குறிப்பிட்ட நூல்களுக்கு திறனாய்வு செஞ்சு எழுதியிருக்கிறாங்கண்டு, இஹ்யாவுடைய நூல்களில் ஹிதாயாவில் அதில் சனதில்லாத ஹதீஸுகள் யாரெல்லாம் எழுதி வச்சுருக்கிறாங்களோ அதையெல்லாம் சொல்லக்கூடியது. அதே மாதிரி அந்த பயான் பேசுகிறாங்கல்ல, பயான் பேசுகிறவங்களுக்கு தன்மை என்னன்னு கேட்டால் கொஞ்சம் கையில் மடியில் போட்டு அடிக்கிறது தான். எல்லாட்டையும் அந்த நோய் இருக்கிறது. பயான் பண்ணோம்னு சொன்னால் கொஞ்சம் ருசிகரமாக இருக்கணுமாக இருந்தால் கொஞ்சம் கூட அடித்து விட்டால் தான் சரியாக வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கள்ல. அதுக்காக என்ன செய்கிறாங்கன்றா அஹாதீசுல் கஸ்ஸாஸ், இந்த கதை சொல்கிறவங்க உண்டாக்குன ஹதீஸுகள் அப்படின்னு போட்டு பயான்களில் சொல்லப்படுற ஹதீஸுகளையா தொகுத்து இப்படிலாம் ஹதீஸ் இல்லை, பாதியை சுரைக்காங்க, பாதியை மறைச்சிட்டாங்க, இதுக்கு சனது இல்லை, இதுக்கு பலவீனமான சனது இருக்குது, இப்படின்லாம் சொல்லக்கூடிய அந்த மாதிரி தலைப்புகள்லையும் என்ன செய்கிறது நூல்கள் எழுதி வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி சில ஹதீஸுகள் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் சுவாலாத்துன்னு சொன்னால் ஒவ்வொரு மாணவர்களாக இருக்கிறவங்க உஸ்தாத்திட்ட போய் என்ன செய்வாங்கன்னா சில கேள்விகளை கேட்பாங்க. எப்படி இந்த இப்ராஹிம் இப்னு அதுஹமை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு தார குத்தினிட்டு அவருடைய மாணவர் கேட்டிருப்பார். அவர் அதுக்கு ஒரு பதிலை சொல்லியிருப்பார், இவரை நோட் பண்ணிக்கிடுவார். அதுக்கப்புறம் முகமது இப்னு ஈசாவை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருப்பார், அவர் சொன்ன பதில் எழுதிக்கிடுவார். இப்படி அவர்கிட்ட கேட்டு எழுதுகிறாங்கல்ல, அதுக்கு பேர் சுவாலாத்துன்னு சொன்னால் தன்னுடைய ஆசிரியர்கள்ட்ட கேள்வி கேட்டு அதுக்கு அவர் சொன்ன பதில்களை எல்லாம் தொகுத்து என்ன செய்வாங்கன்னா அப்படி ஒரு தலைப்புகளில் என்ன செய்கிறது கேள்வி பதில்ன்ற அடிப்படையில் அறிவிப்பாளர்களை பற்றின கேள்வி பதிலுடைய நூல்கள் எல்லாம் தனியாக இருக்கிறது. அது மாதிரி என்னென்னு கேட்டால் இன்னொன்று என்னென்னு கேட்டால் சில ஹதீஸுகள் இழந்து நுணுக்கமான குறை இருக்குது. நுணுக்கமான குறைனா என்னென்னு கேட்டால் அந்த ஒரு ஹதீஸை பார்ப்பீங்க, பார்த்தா எல்லாருமே கரெக்டாக இருப்பாங்க,
எந்த குறையுமே தெரியாது. இவர்கிட்ட அவர் அவர்கிட்ட வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கிறது, எந்த ஒரு குறையுமே தெரியாது, சஹீன்னு சொல்லியிருப்பீங்க. ஆனால் நுணுக்கமான குறைன்னு சிலது இருக்கிறது. அதை ஆய்வு அந்த உங்களுக்கு அந்த ஹதீஸ்களுடைய விதியை சொல்லும்போது நான் விரிவாக விளக்குறேன். அந்த நுணுக்கமான ஹதீஸுகளை வந்து என்ன செய்வாங்கன்னா, இந்த ஒரு ஹதீஸை வைத்துக்கொண்டு இது சரியா என்பதை கண்டுபிடிப்பதற்காக வேண்டி இது மாதிரி அறிவிக்கப்பட்ட அம்புட்டு ஹதீஸையும் நான் தொகுத்து போடுவாங்க. அம்புட்டையும் தொகுத்து போட்டு என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இது சரின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, இந்த ஹதீஸில் வந்து இஸ்மாயில்னு ஒரு ஆளை போட்டிருக்கிறாங்க, 10 அறிவிப்பாளர் வருது, அதில் ஒரு ஆள் இஸ்மாயில், 9 அறிவிப்பாளர் கரெக்டாக இருக்கிறாங்க, 10வது ஆள் இஸ்மாயில், அவர் கரெக்டாக இருக்கிறாரு. ஆனால் எல்லா ஹதீஸையும் தொகுத்து பார்க்கும் பொழுது வேறு ஹதீஸ்லாம் என்ன வரும்னா, அந்த இஸ்மாயிலுக்கு பதிலாக இப்ராஹிம்ட்டு தான் இருக்கும், அவர் பலவீனமான ஆள். அப்போ இந்த ஒரு கிதாபில் மட்டும் அந்த பலமான ஆளை மாற்றி போட்டிருப்பாங்க. அப்போ மிஸ்டேக்காக நினைஞ்சிருப்பாங்கன்னா ஆள் மாறாட்டம் பண்ணி போட்டிருப்பாங்க. அப்போ இந்த ஒரு ஹதீஸை பட்டு மாற்றா நமக்கு சரி மாதிரி தெரியும். அப்போ என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இந்த ஹதீஸ் சரியா என்பதை கண்டுபிடிப்பதற்கு இதே கருத்தை வந்து வேறு எந்தெந்த ஹதீஸ் அறிவிப்பாளர்கள் நூலில் வந்திருக்குன்னு சொல்லி 50, 60, 25 நூல்கள்லாம் பொறுக்கி எடுத்து கொண்டாந்து என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அதை அலசி ஆராய்ஞ்சு இந்த ஹதீஸ் சரியில்லைம்பாங்க. எல்லாரும் பார்த்தா சரின்னு சொல்கிற ஹதீஸ் வந்து சரியில்லாத இருக்கும். எதனால் சரியில்லாத இருக்கேன், இதில் உள்ள ஒரு பேர், இந்த பேரை அந்த பேரை தப்பாக வழங்கிட்டாங்க, இது அப்படி கிடையாது, இதில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள், இதில் எப்படி இருக்குன்னு பாருங்கள், அதில் எப்படி இருப்பாருங்கன்னு இப்படி இந்த இழல் அறிந்தவர்கள் வந்து ரொம்ப கம்மியான அறிஞர்கள் தான். இந்த தாரகுத்தினி, திருமதி மாதிரி குறைவான ஆளுக்கு தான் இந்த இழலை அறிஞ்சவங்களாக இருக்கிறாங்க. இப்னு அபி ஹாத்தம் அவங்க என்ன இழல்னா நுணுக்கமான குறைகள், நுணுக்கமான குறைகளை சொல்வதற்குண்டே ஒரு கிதாப் எழுதியிருக்கிறாங்க. ஒரு கிதாப் இல்லை, எக்கச்சக்கமான கிதாப் எழுதியிருக்கிறாங்க. அந்த கிதாபுகளில் என்ன இருக்கும்னு கேட்டால், சரியானதுன்னு சொல்லப்பட்ட ஒரு ஹதீஸில் மேலும் விவாதம் போக்குவரத்து நடத்துவதாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா தேடி பார்த்துக்கிறணும்னு சொல்லி இழல் அடித்து பார்த்தோம்னு சொன்னால், அதில் இது குறிப்பிடலைன்னு சொன்னால் இழலுக்கு வேலை இல்லை, அப்படி நுணுக்கமான ஒரு விஷயம். அது மாதிரி அதே மாதிரி ஹதீஸில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், முத்ரஜ்னு ஒன்று இருக்குது. முத்ரஜ்னா என்னது, ஹதீஸை சொல்லும் பொழுது ஹதீஸையும் சொல்லிவிட்டு அந்த அறிவிப்பாளர் அவருடைய வார்த்தையும் சேர்த்து சொல்லி விட்டுருவார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொல்லி முடித்து விட்டு நான் சொல்கிறேன்னு ஒரு வார்த்தையை போட்டு சொல்லாமல் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸையும் போட்டுருவார். போட்டுவிட்டு அவராகவும் என்ன செஞ்சிருவார், ஒரு விஷயத்தை சொல்லிடுவார். இப்படி சொன்னார்னா அப்போ என்னது, ஒன்று ஹதீஸு, ஒன்று ஹதீஸ் இல்லாதது. அவர் ஹதீஸ் மாதிரி சொல்லிடுறார். இதுக்கு பேர் முத்ரஜுமாங்க. முத்ரஜுன்னா ஹதீஸில் நுழைக்கப்பட்டது, ஹதீஸில் இல்லாமல் வேணும்னு நுழைக்கிறது இல்லை, அந்த பேச்சு வழக்கில் என்ன செஞ்சிடுறது, அப்படியே நுழைத்து விடுவது. இப்படி நுழைச்சிட்டார்கள் என்று சொன்னால் இந்த இதை கண்டுபிடிப்பதற்கே நூல்கள் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னா, ஜிஹாதை பற்றி சிறப்பித்து சொல்லியிருப்பாங்க. ஜிஹாது கண்டிப்பாக செய்யணும்னு சொல்லி அதை அபூ ஹுரைரா அறிவிச்சிருவார். இது புகாரில் வருது. அறிவிச்சுட்டு என்ன செய்வார்னு கேட்டால், என் தாயாருக்கு நான் பணிவிடை செய்கிற கடமை இல்லாவிட்டால் நான் ஜிஹாதிலேயே மூழ்கி இருப்பேன் அப்படின்னு சொன்னதாக எழுதிடுவார். ரசூலுல்லாஹ் சொன்னதாக சொல்லிடுவார். இது ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்களா? ரசூலுல்லாஹ் தாயாருக்கு பணிவிடை செய்கிற நிலையில் இருந்தாங்களா? ரசூலுல்லாஹ்வுடைய சின்ன பிள்ளையிலே தாயார் மூத்தா போயிட்டாங்க, நபியாகும்போது தாயார் இருக்கலை. இது அபூ ஹுரைரா அவர் சொல்கிறார். அதாவது ஜிஹாதுடைய சிறப்பை சொல்கிறது வந்து ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸு. அதை சொல்லிவிட்டு அபூ ஹுரைரா என்ன செய்வார்னு கேட்டால், என் தாயாரை கவனிக்கிற கடமை இல்லாட்டி நான் ஜிஹாதிலே மூழ்கி இருப்பேன்னு சொல்லுவார். இது அபூ ஹுரைரா எப்படி சொல்லியிருக்கானே, ரசூல் அப்படி சொன்னாங்க, நான் சொல்கிறேன்னு அப்படி பிரித்து சொல்லி ஏன் சொல்லுன்னு அவர் சொல்லாமல் என்ன செய்வார்னு கேட்டால், ரசூலுல்லாஹ் ஜிஹாதுடைய சிறப்பை சொன்னதையும் சொல்லிவிட்டு என் தாயாருடையதுங்கிறது இவருடைய கருத்து, அதனோட சேர்த்து சொல்லிடுவார். பார்த்தா என்னவா இருக்கேன், என்னடா ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்க, ஒரு லாஜிக்குமே இல்லையே, ரசூலுல்லாஹ் எப்படி தாயாருக்கு பணிவிடை செய்கிறத பற்றி பேசியிருப்பாங்க, சிந்திக்கும்போது நம்ம குழப்பம் வரும். அதையெல்லாம் தீர்ப்பதற்காக வேண்டி இந்த முத்ரஜுகளை கண்டுபிடிப்பதற்கு இடைச்சொருகல்கள் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற அந்த வகையான நூல்களும் எழுதியிருக்கிறாங்க. அதே மாதிரி முஸ்தலஹுல் ஹதீஸ்னா ஹதீஸுடைய அந்த சொல் வழக்குகள் இருக்குல்ல, அந்த முஸ்தலக அந்த மாதிரியான சொல் வழக்குகளையும் என்ன செய்கிறது, விவரித்து சொல்லக்கூடிய நூல்கள் ஏராளமாக இருக்கிறது. அந்த மாதிரியான நூல்களில் இருந்தும் என்ன செய்யலாம், நம்ம வந்து ஹதீஸில் கண்டுபிடிக்கலாம். அப்போ இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும்
சில ஷரத்துகளை அவங்க சொல்லும்போது நமக்கு ட்ரையாக இருக்கும். படிக்கும்போது என்ன செய்யும், மாணவர்களாக படிக்கக்கூடிய நேரத்தில் என்னடா என்னென்னமோ சொல்கிறாங்க, எப்படி போய் கண்டுபிடிக்கிறது, இட்டு கட்டுறதுங்கிறாங்க, முதலஜிங்கிறாங்க, மூளை குழம்பிருச்சுங்கிறாங்க, ததிலிசுங்கிறாங்க, இதெல்லாம் எங்கேருந்து போய் கண்டுபிடிக்கிறதுங்கிற மாதிரி நமக்கு அப்படி கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கும். எதனால் அப்படி இருக்கும்னு கேட்டால், இம்புட்டு விஷயம் இருக்குது நமக்கு தெரியாது. இதெல்லாம் அஜர்த்துக்கு பெரிய சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு சொல்கிறாரு நினச்சிட்டு இருப்போம். அதெல்லாம் கிடையாது. எல்லாமே ஆல்ரெடி இருக்குது. எல்லாமே அழகாக வகையாக நான் இன்னும் சொல்லாத பல வகையில் இணைஞ்சிருக்கிறாங்க. பல வகைகளை தொகுத்து அதில் ஒவ்வொருத்தரும் பல நூல்களை அந்த தலைப்பில் எழுதி வைத்திருக்கும் பொழுது நமக்கு என்ன வராது, குழப்பமே வராது. எந்த ஒரு விதையும் ஈஸியாக சொல்லிடலான்னு விளங்கிக்கலாம். அந்த மாதிரி உள்ள நூல்கள் இதுவும் இப்போ லிஸ்ட்டு தான் வரும். போர் அடிக்க நினைக்கக்கூடாது. என்ன செய்யணும், இந்த லிஸ்ட்டுகளை நீங்கள் அறிஞ்சு வச்சுக்கிறணும். உதாரணமாக தாரிஹு சிகாத், இந்த கிதாப் பாருங்கள். தாரிஹு சிகாத்துன்னு ஒரு கிதாப் இருக்கிறது. இது மாமா அஜலி எழுதியிருக்கிறார் 261. அதாவது நம்பகமானவர்களின் வரலாறு 261. இதில் என்ன நம்பகமான ஆட்களை பற்றி மட்டும்தான் இருக்கும். இதே தலைப்பில் இதே பேரில் அபு ஹாத்தம் எழுதியிருக்கிறாரு 354. அந்த கிதாபுக்கு பேர் சிக்காத்து தான். அப்போ அதில் போய் நம்பகமானவர்கள் அடித்து பார்த்தா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி அல் மஜ்ரூஹீன மினல் முஹத்திஸீன ஒல் லோஃபாய் ஒல் மத்ரூக்கீன், அதாவது ஹதீஸுகளில் விமர்சிக்கப்பட்டவர்கள், பலவீனமானவர்கள், விடப்பட்டவர்கள் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு கிதாப். இது இப்னு ஹிப்பான் எழுதியிருக்கிறாரு 354 உள்ளவர். அதே மாதிரி தாரிகுல் கபீர், தாரிகுல் கபீர்னு புகாரி எழுதியிருக்காரு. தாரிகுன்னா வரலாறுன்னா நீங்கள் பெருசு அப்படி நினச்சிடக்கூடாது. இந்த ஹதீஸ் கலையில் தாரிகுன்னு சொல்வது என்னன்னு கேட்டால், அறிவிப்பாளரை பற்றி நோட்ஸ் மட்டும்தான் கொடுப்பாங்க. தாரிகுல் கபீர்னா ஒரு அறிவிப்பாளர் எடுத்து பிறந்தது, வளர்ந்தது, போனது, கல்யாணம் பண்ணது, புள்ள பெற்றது எல்லாத்தையுமே சொல்ல மாட்டாங்க. அவருடைய நம்ம ஹதீஸ் கலைக்கு தேவையான விவரங்கள், நல்ல ஆள், நேர்மையான ஆள், அவரை பார்த்துருக்கிறாரு, இவற்றிலேருந்து பார்க்கல, இந்த மாதிரி டீட்டெயிலை சொல்கிறதுக்கு பேர் தான் தாரிகு. ஹதீஸில் உள்ள தாரிகு என்பது. அந்த தாரிகுல் கபீர்னு புகார் எழுதியிருக்கிறாரு. அவருக்கு எந்தெந்த அறிவிப்பாளரை பற்றி அவர் கேள்விப்பட்டிருக்கிறாரோ, தெரிஞ்சிருக்கிறாரோ அவ்வளோ பேருடைய நோட்ஸையும் கொடுப்பார். நோட்ஸ் தான் தாரிகுன்னா. நோட்ஸ் ஒரு 3 வரி, 4 வரி, 5 வரி, 10 வரியை தாண்டாது. அரை வரி கூட இருக்கும். அப்போ அரை வரி ஒரு சொல்லு கூட இருக்கும். அவர் தெரிஞ்சதை மட்டும் போட்டிருப்பார். இந்த மாதிரி தாரிகுல் கபீர்னு புகார் எழுதியிருக்காரு 256 உள்ளவர். அதே மாதிரி அல் காமிலு ஃபுல் லோஃபா, பலவீனர்களை பற்றிய முழுமையான ஒரு கிரந்தம் அப்படின்னு எழுதியிருக்காரு. இப்னு அதி எழுதியிருக்கிறாரு 365. அதில் பலவீனர்களை பூராத்தையுமே கொண்டு வந்திருப்பார். அவங்க அறிவித்த பலவீனமான ஹதீஸுகள் என்னங்கிறதே முன்னாந்து போட்டிருப்பார். இவர் பலவீனமானவர், இன்னென்ன ஹதீஸ் இவர் அறிவித்திருக்கிறார் என்றெல்லாம் போட்டு அந்த விவரமாக எழுதியிருப்பார். அதில் போய் தேடி பார்த்தோம்னு சொன்னால் அவர் என்னத்தினால பலவீனம் என்பது உள்பட நமக்கு ஈஸியாக தெரிஞ்சு வரும். அதே மாதிரி தாரிஹு அஸ்மாவு சிகாத் என்கிற பேரில் இப்னு ஷாஹீன் என்று அறியப்பட்டவர் நினைஞ்சிருக்காரு. அவர் கிதாப் எழுதியிருக்காரு 385. இதுலேயும் நம்பகமானவர்களை பற்றிய ஒரு விஷயந்தான். அதே மாதிரி லோஃபாவுல் மத்ரூக்கூன் என்கிற பெயரில் தாரகுத்னி, லோஃபாக்கள் பலவீனர்களும் அதாவது பொய்யர் என்று சந்தேகிக்கப்பட்டவர்களும் அப்படிங்கிற தலைப்பில் கிதாப் எழுதியிருக்கிறார். அதில் அந்த மாதிரி அவர் காலத்தில் அவருக்கு தெரிஞ்ச லிஸ்ட்லாம் அதில் இருக்கும். நீங்கள் தேடுற பேரை கொண்டே அதில் போய் பாட்டீங்கன்னு சொன்னால் அவர் என்னங்கிற யார் சொன்னால் தொகுத்து கொடுத்துருவார். நம்ம அனைத்தையும் வைத்து அலசி ஆராயிற ஒரு சின்ன வேலை மட்டும்தான் நமக்கு இருக்கும். அதே மாதிரி அதாவது லோஃபாவு சகீர்ங்கிற பேரில் ஒரு கிதாபு புகாரி இமாம் எழுதியிருக்கிறாங்க. லோஃபாவு சகீர், அதாவது பலவீனர்கள். அவர் ஒரு பலவீனர்கள் எழுதியிருக்கிறார். அவருக்கு தெரிஞ்ச அளவுக்குள்ள பலவீனர்களை போட்டிருக்காரு. அவர் காலத்துக்கு பிந்தின அறிவிப்பாளர்கள்லாம் இருப்பாங்க நிறைய. அதுக்கு பிந்தின காலத்தில் போய் பார்க்கணும். அதே மாதிரி இப்னு ஹிப்பானுடைய நூலில் விமர்சிக்கப்பட்டவர்கள் என்ற நூலுக்கு அதுக்கு அடிக்குறிப்பு போட்டிருக்கார் தாரகுத்னி. அவர் சில மிஸ்டேக் விட்டுருந்தார்னு சொன்னால் அதை மென்ஷன் பண்ணுற மாதிரி அது 385 எழுதியிருக்காரு. அதே மாதிரி தாரிஹு அஸ்மா லோஃபாயுல் கத்தாபீன், பொய்யர்கள் பலவீனர்கள் பற்றிய தாரிகுன்னா இதுதான், குறிப்பு தான், வரலாறு கிடையாது, தாரிகு குறிப்பு தான். அது இப்னு ஷாஹீன் எழுதியிருக்காரு 385. அதே மாதிரி நசை இமாம் எழுதியிருக்கிறாங்க அல் லோஃபாவுல் மத்ரூக்கூன், பலவீனர்களும் பொய்யர் என்று சந்தேகிக்கப்பட்டவர்களும்ங்கிற தலைப்பில் 303 அவர் எழுதியிருக்கிறாரு. அதே மாதிரி உள்ளது. அதே மாதிரி உதாரணமாக முஸ்லீம்ங்கிற கிதாபு சரியான கிதாபு நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கிறோம். ஆனால் முஸ்லீம்ங்கிற கிதாபுலேயே நிறைய நுணுக்கமான குறைகள் இருக்கிறது அப்படின்னு ஒரு கிதாப் ஒருத்தர் எழுதியிருக்காரு. இலலுல் அஹாதீதி ஃபி கிதாபி சஹீஹி முஸ்லிமில் ஹஜ்ஜாஜ், முஸ்லிம் இமாமுடைய அந்த கிதாபுக்கு
அதில் உள்ள சில ஹதீஸ்களில் நுணுக்கமான குறைகள், அவர் சரி நினச்சிருக்கிறாரு, இந்த குறைகள் அதில் இருக்குது என்று சொல்லி நினைஞ்சிருக்கிறாங்க. இப்னு ஜாரூதுங்கிறவர் எழுதியிருக்கிறாரு, 317 உள்ளவர். அது மாதிரி இழல்ன்ற நுணுக்கமான குறைன்னு சொன்னல, அந்த இழல்ங்கிறதுல பெரிய அளவில் எழுதினாங்கன்னா இழல் கபியருமாங்க, சின்ன தகவலோடு இருந்துச்சுன்னு சொன்னால் இழல் சகீருமாங்க. இந்த இழல் சகீருங்கிற பேரில் திருமதி இமாம் ஒரு நூல் எழுதியிருக்கிறாங்க. அதில் ஹதீஸ்களோட நுணுக்கமான குறைகள் எடுத்து காட்டுவார். பார்த்தா சரியானதாக இருக்கும், நுழைஞ்சு பார்த்தா பலவீனமாக இருக்கும், அப்படியானதெல்லாம் எடுத்து காட்டக்கூடியது அது ஒன்று இருக்கிறது. அது மாதிரி இழலுல் ஹதீஸ் மாரிஃபத்து ரிஜால் என்று சொல்லி அஹ்மது இப்னு ஹம்பல் இந்த இழல்களை சொல்லுவார். அவர் ஹதீஸ் ஆய்வு செஞ்சு இது நீங்கள் சரின்னு நீங்கள் சொல்கிறீங்க, உள்ளே நுழைஞ்சு பார்த்தா அதில் கோளாறு இருக்குது அப்படின்னு சொல்லி விளக்கியிருப்பார். அதை அபு அப்துல்லா அஹ்மது இப்னு ஹம்பல் என்ன செய்ய, அஹ்மது இப்னு முகமது இப்னு ஹம்பல், அஹ்மது இப்னு ஹம்பலுடைய பேரன் அதை எழுதுகிறார். அஹ்மது இப்னு ஹம்பலுடைய இழலை எழுதியிருக்கிறார். அதே மாதிரி இழல்ங்கிற பேரில் இன்னொருத்தர் அலி இப்னு அப்துல்லா இப்னு ஜாஃபர் சாதி அவர் எழுதியிருக்கிறார் 234. இழல் மாரிஃபத்து ரிஜால், இந்த இழலை பற்றி உள்ள விஷயத்தை நினைஞ்சிருக்கிறாங்க. அந்த அஹ்மது இப்னு ஹம்பலுடைய பேரன் இன்னொரு கிதாபை எழுதியிருக்கிறார். அதே மாதிரி ஜாமியு ஃபில் இழல் மாரிஃபத்து ரிஜால் அஹ்மது ஹம்பல் அவரை பற்றின விஷயத்தை அவருடைய பேரன் 246 எழுதியிருக்கிறார். அதே மாதிரி திருமதி அவர்கள் இழலுல் கபீர், சின்ன இழல்னு பார்த்தோம்னா பெரிய நூல் ஒன்று எழுதியிருக்கிறார் திருமதி இமாம், அது 279 உள்ளது. அதே மாதிரி இப்னு அபி ஹாத்தம் இழலை பற்றி உள்ளது. இழல்னா நுணுக்கமான குறைகளுக்கு எத்தனை பேர் எழுதியிருக்காங்கன்னு பாருங்கள், அவர் எழுதியிருக்கிறார். அதுக்கப்புறம் அஹ்வாலு ரிஜால், அறிவிப்பாளர்களை பற்றிய ஒரு விவரங்கள் அப்படிங்கிற தலைப்பில் கதம்பமாக எல்லாத்தையும் எழுதக்கூடியவர் ஜவுசஜானிங்கிறவர் எழுதியிருக்காரு 251. அதே மாதிரி அல் குனா உல் அஸ்மா, பட்டப்பெயரும் நெசப்பெயர்களும்னு போட்டு இந்த பட்டப்பெயருக்கு நெசப்பெயர் என்ன, இந்த நெசப்பெயருக்கு பட்டப்பெயர் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யார் செஞ்சுருக்காங்க, முஸ்லீம் இமாம் எழுதியிருக்கிறாங்க. இது 261 உள்ளது. அதே மாதிரி புகாரி இமாம் யாரிடமிருந்தெல்லாம் அறிவித்தாரோ அவருடைய ஆசிரியர்கள் பற்றிய விவரங்கள் அப்படின்னு தலைப்பில் ஒரு கிதாப் எழுதியிருக்கிறாங்க, அது 365. அதே மாதிரி திக்ருல் முதல்லிசீன் சொன்னால் முந்தின அறிவிப்பாளரை விட்டுட்டு அறிவிக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிற தலைப்பில் நசை இணைஞ்சிருக்கார் ஒரு கிதாப் எழுதியிருக்கிறார். அதே மாதிரி கிதாபுல் குனா, அதாவது லிமல்லா யூரப் உலகு இஸ்முன், பேர் தெரியாமல் பட்ட பேர் மட்டும் அறிந்தவர்கள் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு கிதாபு மூஸ்லிங்கிறவர் எழுதியிருக்கிறார். அதே மாதிரி ஒரு ஆள் மட்டும்தான் அறிவித்திருக்கிறாரு, அப்படிப்பட்ட அறிவிப்பாளர்கள் அப்படிங்கிற தலைப்பில் நசை எழுதியிருக்கிறாரு. அதே மாதிரி தாதீலு தஜ்ரீஹ்னு சொல்லி, அதாவது குறை நிறை விமர்சனங்கள், புகாரியுடைய அறிவிப்பாளர் குறித்த குறை நிறை விமர்சனங்கள். புகாரி எழுதிட்டார், அதில் உள்ள எல்லாம் சரின்னு அவர் சொல்லிவிட்டார், இல்லை அதுலேயும் பேச்சு இருக்குது அப்படின்னு நினைஞ்சிருக்கிறாங்கன்னா நூல் எழுதியிருக்கிறாங்க. அபுல் வலிது சுலைமான் இப்னு ஹல்ஃபுங்கிறவர் 474 நினைச்சிருக்காரு. புகாரி அறிவிப்பாளர்களே எடை போட்டு அவர் சிலரை சரியாக சொல்லலை அப்படின்னு காட்டுறாரு. அதே மாதிரி ரிஜாலு சஹி முஸ்லீமில் வர்ற அறிவிப்பாளர்களை பற்றி விமர்சனம் அப்படின்ற ஒரு கிதாப் இருக்கிறது. அது யார் எழுதியிருக்காருன்னா அஹ்மது இப்னு அலி இப்னு முகமது இப்னு இப்ராஹிம் அவர் எழுதியிருக்கார் 428. இன்னும் இது குறித்த கூடுதல் விவரங்களை இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த வாரம் பார்த்துட்டு அதுக்குள்ள ஹதீஸ்களுக்குள்ளே போயிடலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.